இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 1938 வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு சென்னை கடற்கரையில் போடப்படுது. அதனுடைய தலைவர் சோமசுந்தர பாரதி அப்படிங்கிற ஒரு தமிழ் பார்ப்பனர். அவர் தலைமையில் தான் வந்து மாநாடே போடப்படுது. அதில் பேசக்கூடிய பேச்சாளர்களில் 10ல் ஒருத்தர் அழைக்கப்பட்டவர் தான் ஈவே ராமசாமி. மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரவேற்புரை பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஐயா உமா மகேஸ்வரர் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசிட்டாப்புல. இந்திய எதிர்ப்புக்கான விதை வந்து அப்போயே போடப்பட்டுருச்சு. 38 எந்த திராவிடர் இயக்கங்கள் இருந்தது, எந்த அரசியல் கட்சிகள் இருந்தது, எதுவும் இல்லை. பொதுவாக அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் வீறு கொண்டு எழுவாங்க. இந்தி திணிப்பு அப்படின்னா அதுக்கு எதிராக எழுந்தது தான் அந்த போராட்டம். அந்த போராட்டத்தை இவர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ 1965 கூட திமுகவில் இருக்கக்கூடிய மாணவரணியை சேர்ந்தவர் வந்து வந்திருப்பாங்க, நாங்கள் வந்து முன்னின்று நடத்துகிறோம்னு சொன்னாலுமே நீ யோசிச்சு பாருங்கள். இதன் பலனாக 65 போராட்டம் நடக்குது, மொழிப்போர் நடக்குது, 67 தேர்தல் நடக்குது. இவங்க வெற்றி பெற்று வந்துட்டாங்க. காமராஜரை தோற்கடித்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக சீனிவாசன் இருந்தார். அவர் அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சார்னா இப்போ சட்டநாதன் கமிஷன் போடுறாங்க. 71 சட்டநாதன் கமிஷன் போடுறாங்க. இந்த சட்டநாதன் கமிஷனில் விருதுநகர் எம்எல்ஏவாக அவர் வர்றாரு. வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட நல உரிமைகளுக்கான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, யார் அவர் அப்போ வெள்ளக்காரங்காலத்தில் ஐசிஎஸ் படித்தவர் சட்டநாதன்கிறவர், அவரை வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாக்குறாரு.